ஹே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. S22 அல்ட்ராவில் இருந்து ஒரு சின்ன அப்கிரேட் மட்டும் தான் வந்து சாம்சங் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கேலக்ஸி அப்படிங்கிற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்க ப்ராசர். இதை வந்து சாம்சங் ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. மேபி ஹீட்டிங் இஷ்யூ இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. மேபி சாம்சங் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தா ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு இருக்காது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா ரியர் கேமரா, ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான ரேம் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம், 256GB, 12GB ரேம், 256GB, 12GB ரேம், 512GB, 12GB ரேம், 1TB அப்படிங்கிற 4 விதமான ரேம் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரால யூஸ் பண்ணியிருக்க சேம் டிஸ்பிளே 6.8 இன்ச் டைனாமிக் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12GB ரேம், 256GB இருக்கிற இந்த ரேம் வேரியன்ட் அமேசானில் 1,24,999 வரைக்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய மொபைலான S22 அல்ட்ரா அதே ரேம் வேரியன்ட் 12GB ரேம், 256GB 93,500 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா வாங்குறதே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து S23 லான்ச் ஆனதுனால S22 ப்ரைஸ் இன்னுமே குறைய வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.